அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கு இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது எனர்ஜி பார். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்தாலே ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், ஆன்மீக செய்திகள் மற்றும் சமையல் எல்லாம் பார்க்க முடியுது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அதை தொடர்ந்து தக்க வச்சுக்கணும் இல்லையா? அதனால தான் அப்பப்போ கிச்சனில் நான் உங்களுக்கு ஏதாவது சமையல் செய்து காமிக்கிறேன். தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு சூழல் நம்ம வீட்டில் இன்னும் ஏற்படலை. ஏன்னா இந்த கட்டட பணி இன்னும் போயிட்டுருக்கு, சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அந்த சத்தத்தில் நான் உங்களுக்கு பேசுனேன்னா சரிவர கேட்காது. அதன் காரணமாக இந்த கட்டட பணி, அதாவது பில்டிங் ரெனோவேஷன் எங்கள் வீட்டுது முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு சமையல் தொடர்ந்து செய்து காமிக்கிறேன். சரி, இந்த எனர்ஜி பார் நீங்கள் கடைகளில் விற்கிறத பார்த்துருப்பீங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு செய்வாங்க. அதை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிட்லன்னா கூட நம்ம அதை வாங்கி கொடுக்கணும் அல்லது வீட்டில் செஞ்சு கொடுக்கணும். பொதுவாகவே வெளியில் வாங்குகின்ற பொருள்களில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருக்கும். அதனால் நாம் வீட்டில் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு முழு சத்தும் போய் சேரும். அந்த எனர்ஜி பாரை தான் நம்ம வீட்டில் இப்போது சுலபமாக செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பொருள்கள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எழுதி போடுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம நேராக செய்முறைக்கு போயிடலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு அதில் முழு பாதாம் போட்டுக்கோங்க. அதை லேசாக நம்ம வாட்டி எடுக்கணும். சிம் பண்ணி வச்சுருங்க. அதிலேயே முந்திரி பருப்பு இப்படி பாதியாக உடைத்தது முழுசாக இருக்கிறதே போட்டுக்கோங்க. அதில் பிஸ்தா பருப்பும் சேர்த்துக்கணும். அதில் வால்நட் அக்ரோட் பருப்பையும் சேர்த்துக்கணும். இதை மிதமான தீயில வச்சுட்டு வாட்டி எடுக்கணும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், பேரிச்சம்பழம் எடுத்து விதையை நீக்கி அதில் கொஞ்சம் சுடுதண்ணி போட்டு 1 மணி நேரம் போல் ஊற வச்சு நல்லா இப்படி பாருங்கள் ஹல்வா போல் இலகி கொடுக்கணும். அந்த மாதிரி பக்குவம் வந்தோடனே அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, அது இப்படி கூழ் போல் ஆயிடணும். இதை தனியாக வச்சுக்கலாம். இது ஓரளவுக்கு வறுத்தா போதும், செவக்க வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வறுத்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒன்றா பாத்திரத்தில் போட்டு வச்சுருக்கோம். அடுத்து கொஞ்சம் ஓட்ஸ் எடுத்து அதையும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்த ஓட்ஸை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், தூளாக்கிக்கலாம். அரைச்ச ஓட்ஸ் பாருங்கள் இப்படி தூளாயிருச்சு. கொஞ்சம் குறன்னு இருந்தால் கூட பரவாயில்ல. அடுத்தது கடாயில் அரைச்சி வச்ச பேரிச்சம்பழம் கூழ் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய தண்ணி சுண்டுற வரைக்கும், அதாவது மாய்ஸ்ட் ஃபுல்லாக போயிடணும், அது வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டி இப்படி திரண்டு வந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணணும், வறுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கணும். இதில் காஞ்ச கருப்பு திராட்சை அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த காஞ்ச கொப்பரை தேங்காய் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் திருவி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க சுவைக்காக. இது ஆப்ஷன் தான். இப்போது இதை நல்லா கிளறி விடணும். இதிலேயே 1/4 கப் போல் தேன் சேர்த்துக்கணும். எல்லாமே பாருங்கள் இயற்கையான பொருள் வச்சு தான் நம்ம செய்கிறோம். இதை நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா ஓட்ஸ் பவுடர், அதையும் சேர்த்துக்கணும். கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும், சுவையும் கூடுதலாக இருக்கும். இதை நல்லா கிளறி விட்டு
ஒரு ட்ரேயில் நெய் பூசிக்கோங்க, அல்லது பட்டர் பேப்பர் வச்சுக்கிட்டு அதுலேயும் மேலே நெய் பூசிக்கிட்டு இதை என்ன பண்ணணும், அதில் பரப்பி வச்சிடணும். இப்போ செய்து காமிக்கிறேன் பாருங்கள். இதை சரிசமமாக நம்ம இப்போ பரப்பி விட்டுறணும். இப்போ இந்த ட்ரே கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் 1 to 2 மணி நேரங்கள் வச்சிடலாம். ஃப்ரீசரில் கிடையாது, ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் நான் வச்சிட்றேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக எனர்ஜி பார் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருந்தோம். அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக வந்திருக்கு, ஃபினிஷிங் ரொம்ப அழகாக செட் ஆகிருக்கு. இதை அப்படியே நம்ம இந்த டாப் மேலே போட்டுட்டு அப்புறம் கட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இது நம்ம வேணுங்கிற அளவு கட் பண்ணிக்கலாம். இத்தனை நேரம் செஞ்சு நான் சாப்பிட்லன்னா எப்படி இல்லையா, அதனால் நான் சாப்பிட்டு பார்க்கேன். சூப்பர். இயற்கையாக அந்த தேனினுடைய இனிப்பு மற்றும் அந்த பேரிச்சம்பழத்தோட இனிப்பு இருக்கிற காரணத்தினால ரொம்ப நல்லா இருக்குது. இதை நீங்களும் செய்து சாப்பிட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபீஸ் வருங்காலங்களில் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த பதிவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஹா ஆன்லைன் பற்றி சொல்கிறேன். இந்த சமையலில் பார்த்தீங்களா, ட்ரை ஃப்ரூட்ஸ், மற்ற நல்ல இயற்கையான தேன் எல்லாமே நம்ம விஹா ஆன்லைனில் இருக்குது. விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் யாராவது விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைன்னா உடனே ப்ளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் போயிட்டு விஹா ஆன்லைன்னு தம்ப்நெயிலில் இருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. விஹா ஆன்லைன் ஷாப்பிங்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்கோம். இது தவிர viha.online என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நம்ம வச்சுருக்கோம். அதுலேயும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். சரி, நேரில் பொருள்கள் பார்த்து வாங்கினோம்னா கடை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் எங்களுடைய விஹா ஷாப் இருக்குது. எங்கள் விஹா ஷாப்புக்கு நீங்கள் நேரில் பொருள்கள் வாங்க வரணும்னா அதற்கு தேவையான அட்ரஸ், ஃபோன் நம்பர் viha.online இ-காமர்ஸ் வெப்சைட்லேயும் தரப்பட்டிருக்கு. விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லேயும் தரப்பட்டிருக்கு. என்னுடைய பெயர், புகைப்படம், வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு வேறு எந்த கடையிலையாவது இது விஹா ஷாப் தாங்க, பேர் ஒன்று வளரும்போது அது மாதிரி வைக்கிறதுக்கு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க இல்லையா, அங்கங்கே நாங்கள் போலிகளை தடுத்துட்டு தான் வர்றோம். அப்படி போலிகளை தடுக்கிறதுக்காகத்தான் விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்போ பிரச்சனையே இருக்காது பாருங்கள். ஷாப்பிங் ஆப் எங்களோட டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதில் தான் போய் ஆர்டர் போட முடியும். வேறு எங்கேயாவது விஹான் பேர் பார்த்திங்கன்னா அது நீங்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கலாம் அது எங்களோட இது கிடையாதுன்னு. வேறு எந்த கடையிலையாவது என்னுடைய பெயரோ, புகைப்படமோ, வீடியோவோ பயன்படுத்திக்கிட்டு அவங்களோட பொருள் தாங்க, அவங்க கடை தாங்கன்னு சொன்னாங்கன்னா அது முற்றிலும் தவறான செய்தி. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.